நம்ம வீட்டில் உள்ள வாட்டர் டேங்கில் தண்ணி நிரம்பினதும் ஆட்டோமேட்டிக்காக மோட்டார் சுவிட்ச் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ண போகிறோம். இந்த செட்டப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஓஸ் எடுத்தோம். இந்த ஓஸ் பார்த்தீங்கன்னா புது ஓஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் உள்ள ஓட்டை விழுந்த பழைய ஓஸாக இருந்தாலே போதுமானது. அடுத்ததான் இந்த ஓஸை எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் உள்ள டேங்க்கில் தண்ணி நிரம்பினா இந்த மாதிரி தண்ணி வெளியே போகிறதுக்காக இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ பைப் இருக்கும். அந்த பைப்பில் மாட்டிடுங்க. அடுத்ததான் இந்த ஓவர்ஃப்ளோவில் மாட்டிருக்க இந்த ஓஸை பார்த்தீங்கன்னா மோட்டரோட சுவிட்ச் இருக்க ஏரியா பக்கம் கொண்டு போகணும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மோட்டரோட சுவிட்ச் அந்த ஓரத்தில் இருக்குது. அதனால் நாம் இந்த ஓஸை அந்த ஓரம் வரை கொண்டு போயிடலாம். நாம் இந்த செட்டப்பை நிரந்தரமாக இந்த இடத்துல செட் பண்ண போகிறதுனால ப்ராப்பராக சவுரில் கிளிப் அடித்து கொண்டு போயிடலாம். அடுத்ததான் நம்ம மேலேருந்து கொண்டு வந்து இந்த ஓஸை இந்த மோட்டரோட சுவிட்சுக்கு நேராக கீழே வச்சுட்டு இந்த ஓஸ் நகராத அளவுக்கு 2 இடத்துல நம்ம கிளிப் அடிச்சிடலாம். அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அதில் இந்த அளவுக்கு மார்க் பண்ணி ஓட்ட போட்டுருங்க. இப்போ நம்ம இதில் மாட்டியிருக்கிற இந்த ஓஸ் நாம போட்டிருக்க இந்த ஓட்டைக்குள்ளே ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி சூப்பராக நம்ம ஓட்டையை போட்டோம். அடுத்ததான் மோட்டாரை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த சுவிட்சில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கெட்டுக்கம்பி எடுத்து அதில் கெட்டிடலாம். இந்த மாதிரி பொசிஷனில் கெட்டுக்கம்பி இருக்க மாதிரி கெட்டுக்கம்பியை கட்டிடுங்க. அடுத்ததான் இந்த மாதிரி நீளமான ஒரு கெட்டுக்கம்பி ஒன்று எடுத்துவாங்க. அந்த கெட்டுக்கம்பி எடுத்து நம்ம ஆல்ரெடி ஓட்டப்பட்டு வச்சிருக்க இந்த பாட்டிலோட மூடியை எடுத்து அந்த மூடியில் கரெக்டாக நடுப்பகுதியில் ஒரு ஓட்டையை போட்டு இந்த மாதிரி கெட்டுக்கம்பியை உள்ளே விட்டுருங்க. அடுத்ததான் இந்த கெட்டுக்கம்பி நம்ம எவ்வளோ தான் இழுத்தாலும் இந்த மூடியை விட்டு வெளியே வராத அளவுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சு கெட்டிடுங்க. இந்த மூடியில் நம்ம சின்னதாக ஒரு ஓட்டை போட்டிருக்கோம்னா நாம் இனி எவ்வளோ தான் இழுத்தாலும் சரி இந்த மூடியை தாண்டி கண்டிப்பாக அந்த கெட்டுக்கம்பியால் வெளியில் வர முடியாது. அடுத்தது இந்த மூடியை எடுத்து இந்த பாட்டிலில் மூடிடுங்க. அடுத்ததும் இந்த பாட்டிலோட கீழ் பகுதியில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுருங்க. அடுத்ததான் இந்த ஓஸை எடுத்து இந்த பாட்டிலோட ஓட்டைக்குள்ள இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டிலோட நம்ம கட்டி வச்சிருக்கிற இந்த கெட்டுக்கம்பியை மேலே அந்த சுவிட்சில் கட்டி வச்சிருக்கிற அந்த கெட்டுக்கம்பியோட சேர்த்து கட்டிடுங்க. அடுத்தது அந்த கெட்டு கம்பியில் கெட்டினது போக மிச்சம் இருக்கிற இந்த கம்பியை கண்டிப்பாக வெட்டி விட்டுருங்க. அடுத்ததான் இந்த கெட்டு கம்பி நகராத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிப்பை வச்சு நம்ம அடிச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா செட்டப்பையும் சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதோட அவுட்புட்டை செக் பண்ணுறதுக்காக நம்ம மோட்டரோட சுவிட்சை ஆன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் மேலே டேங்க்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி விழுந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் தண்ணி நிரம்பிடும். நிரம்பினதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் நிரம்பின அந்த தண்ணி இந்த ஓஸ் வழியாக கீழே இருக்க பாட்டிலில் விழுந்துட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ இந்த பாட்டிலில் தண்ணி நிரம்ப இந்த பாட்டிலோட வெயிட் அதிகரிக்குது. இதனால் இந்த மோட்டரோட சுவிட்ச் இந்த பாட்டிலோட வெயிட்டால் கீழே இழுக்கப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக மோட்டார் ஆஃப் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அடுத்ததாக பாட்டிலில் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிற அந்த சின்ன ஓட்டை வழியாக அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் சில நிமிடங்களே வெளியேறிடும். இதனால் நீங்கள் அடுத்த தடவை மோட்டர் போட்டாலும் மோட்டரோட சுவிட்ச் ஈஸியாக ஆன் ஆயிரும். சில நேரங்களில் நம்ம மோட்டரை போட்டுட்டு அதை ஆஃப் பண்ணதுக்கு மறந்தே போயிடும். இதனால் மோட்டர் மணிக்கணக்கில் ஓடி பல லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும். சில நபர்கள் பார்த்தீங்கன்னா மோட்டர் போட்டதே மறந்து பல மணி நேரம் மோட்டர் ஓடி அதில் இருக்க தண்ணியும் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி மறதி உள்ள நபர்களை கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ண சொல்லுங்கள். இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறதுனால பல லிட்டர் தண்ணீர் மற்றும் மின்சாரம் வேஸ்ட் ஆகிறத நம்மளால் தடுக்க முடியும்.